காதோடு தான் நான் பேசுவேன். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. லட்சுமி. ம், கேக்குதுங்களா? கேக்குதுமா. எங்க பொண்ணுக்கு 23 வயசுல நான் மேரேஜ் பண்ணேன். சரி அண்ணன் பையனுக்கே பண்ணேன். சரி அவன் சின்ன வயசுல நான் பார்க்கப்ப நல்லவனா தான் இருந்தான். சரி கல்யாணத்துக்கு இவ ஒரு 2-3 வாரம் வந்து போகும்போது அவன் நல்லவன் இல்ல வேணாம் அப்படின்னா, இவ மனசுல யாரையாவது சீண்டாது சொல்றாளோ என்னவோ பயந்துன்னு, இல்லப்பா நான் அவளை சமாதானம் பண்றேன்னு சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. குழந்தையும் ஆயிடுச்சு. 2 தரம் அங்க பெங்களூர்லயே தனியா கொடுத்தன வச்சான். அவன் 2 தரமும் வீட்டுல இருக்கிற சாமான்லாம் வித்துட்டு சென்னைக்கே ஓடிடுறான். சண்டை போடுறான். எப்ப பார்த்தாலும் அவளை பார்த்தாலே பிடிக்கல, சண்டை போட்டுக்கிறான். நாங்களும் கேட்டேன், நீ ஏன் விரும்பி தானப்பா கட்டிக்கின்னு, அவ வேணான்னு சொன்னா கூட நான் விடாது நீ கட்டிக்கின்னு இப்போ இப்படிலாம் பண்றியே அப்படின்னா, அதுக்கு அவன் எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்ல, அசிங்கமா பேசுவான். கேக்குதுங்களா? கேக்குது. பட் நீங்க ஏன் உங்க பொண்ணுக்கு இப்படி கட்டாயமா கல்யாணம் பண்ணீங்க? உங்க பொண்ணு காதலிச்சு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கூட நிம்மதியா வாழ்ந்துருக்கும்ல. ஆமா. அப்ப நீங்க பண்ண தவறுதான். நீங்க பண்ண தவறுதான் உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை போச்சு. ஏன் அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி வலுக்கட்டாயமா உங்க அண்ணன் பையன் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தள்ள கட்டினீங்க? நம்ம அண்ணன் பையனா நம்ம கஷ்ட சுகத்துக்கு எல்லாம் பாத்துப்போம். நம்மளே ஏழையாக்குவோம். அவங்க நல்லா பணக்காரா இருக்காங்க. சரி நமக்கு பொண்ணாவது நல்லா இருக்கட்டுமே, கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல இடமா இருக்குது அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அது அவங்க விரும்பணும்ல. அவங்க அப்பா அம்மா விருப்பமே இல்ல, அவன் தான் விரும்பினான். அது தவறு இல்ல. அவங்க அப்பா அம்மா விருப்பம் இல்லாம நீங்க எதுக்கு அந்த பையன் மட்டும் நீங்க வேணும்னு சொல்லி அப்படிலாம் பண்ணீங்க? இத்தனைக்கும் உங்க அண்ணன் தானே. உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் விருப்பம் இல்லங்கிற போது நீங்க உட்கார்ந்து பேசணும். பிடிச்சா கட்டிங்க, பிடிக்கலன்னா விட்டுடுங்க, சும்மா உன் பையனுக்காக எல்லாம் பண்ணிக்காதீங்க அப்படி சொன்னேன். சரி ஆச்சுமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லா கல்யாணமும் பண்ணாங்க. இங்கதான் பெங்களூரை தான் பண்ணேன். பையன் விருப்பத்தோடு தான் பண்ணிட்டானா? பையனும் விருப்பப்பட்டுதான் கட்டினான். அவன் பலவந்தத்துல தான் கட்டினது. இப்போ விட்டுட்டு ஓடிட்டான். ஆனா உங்க பொண்ணு சொன்னால இந்த மாதிரி அந்த பையன் அவ்வளவு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கான்னு. அவ சொன்னா எனக்கு டவுட். ஐயோ நம்ம அண்ணன் பையன் நல்லவன், நம்ம பொண்ணு அந்த இடத்துல கொடுத்தா நல்லா இருப்பா அப்படின்ற ஒரு. இப்ப அவங்க பொண்ணு சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சுல்ல. சரி இப்ப உங்க பொண்ணு என்ன சொல்றா? வேற கல்யாணமே பண்ணிக்கலாம். போன வாரம் நாங்க சென்னைக்கு வந்திருந்தோம். வந்திருந்தா வேற பொண்டாட்டி கூட வீட்டுல இருக்கிறான். அண்ணி நான்தாங்க நான் சொன்னேன், அவனை எவ்வளவு சொன்னம்மா கேட்கலம்மா அவன் அப்படின்னு. அது எப்படி மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ண முடியாது? சட்டப்படி குற்றமாச்சே. கேஸ் ஃபைல் பண்ணி 7 வருஷம் உள்ள தள்ளலாம் நீங்க. இல்ல இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அவன் டைவர்ஸ் நோட்டீஸ் 2 தடவை அனுப்பிச்சிருந்தான். கல்யாணம் பண்ணிட்டு எப்படி அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியும்? அது டைவர்ஸ் வாங்கிட்டுல அவர் கல்யாணம் முன்னாடியே அனுப்பிச்சிருந்தான். நான் வாங்கினேன், என் பொண்ணுக்கு வாங்கலாம். இல்லங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அனுமதி கிடையாது. சட்டப்படி விவாகரத்து ஆயிடுச்சுன்றான். டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டானாக்கா எப்படி? அது சட்டப்படி உங்க பொண்ணு கேளுங்க. உங்க பொண்ணு படிச்ச பொண்ணு தானே, அதுக்கு தெரியும் தானே. அது சட்டப்படி அவங்களுக்கு டைவர்ஸ்னு உங்களுக்கு பத்திரம் வந்துச்சா? வரல. ஆனா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு உங்க பொண்ணு சொல்லுதா? இல்ல அந்த பையனே சொல்றான். நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா வேலைச்சேரிக்கு, அங்க உங்க பொண்ணு என்னம்மா சொல்றா? டைவர்ஸ் இப்போ உங்க பொண்ணு என்ன சொல்றா? உங்க பொண்ணு என்ன சொல்றா? டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாளா ஆகலன்னு சொல்றாளா? ஆயிடுச்சுன்றா. அப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு, அப்ப உங்க பொண்ணு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டானாக்கா அப்ப முடிஞ்சு போச்சு தானே. உங்க பொண்ணுக்கு தெரியும்ல எல்லாம். அது வாட்ஸ்அப்ல போட்டுருந்தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இல்லம்மா, நீங்க வாட்ஸ்அப்ல உங்க பொண்ணோட நீங்க கான்டாக்ட்ல தானம்மா இருக்கீங்க? ஒரே வீட்ல இருக்கிறோம். அப்ப உங்க பொண்ணு கிட்ட நீங்க கேட்டீங்களா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஒரே வீட்ல இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியாம எப்படி டைவர்ஸ் ஆச்சு? நீங்க எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கீங்க. அவன் சென்னையில இருக்கான், நாங்க பெங்களூர் இருக்கோம். நானும் பொண்ணும் ஒரே வீட்ல இருக்கோம். எவ்வளவு வருஷமா ஒரே வீட்ல இருக்கீங்க? இப்ப அவ கல்யாணம் ஆனால 3 மாசம் போய் வாழ்வா வந்துருவா, இப்படியேதான் நடந்துக்குது. 4 வருஷம் ஆயிடுச்சு. 14ல கல்யாணம் ஆச்சு. 14ல கல்யாணம் ஆச்சு. மாப்பிள்ளை எந்த ஊரு? சென்னை. சோ உங்க பொண்ணு சென்னையில போய் மாப்பிள்ளையோட வாழ மாட்டா, உங்க கூடயே தான் வாழ்வா. பெங்களூர்ல தனியாவே கொடுத்து வச்சோம் நாங்க. அவங்களும் நீங்க கூண்டு போயிட்டு நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லி கூட அனுப்பிச்சாங்க. அண்ணனும் அண்ணியும் பையனை. அவன் வேலைக்கே போறது கிடையாது. இவ சம்பாதனையை வச்சு சாப்பிடுற மாதிரி நண்பன்கிறான். எங்க? பெங்களூர்ல. பெங்களூர்ல
ஏன் உங்க பொண்ணு வேலையை விட்டுட்டு சென்னைக்கு போக கூடாது? அவர் சென்னையில தானே இருந்தாரு. வந்திருந்தா போய் சென்னையில இருந்தா ஒரு வருஷம். நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு தான் அனுப்பிச்சேன். அங்கேயும் சுத்தமா வேலைக்கு போறது கிடையாது. இவ வேலைக்கு போய் வந்தாக்கா டார்ச்சர் கொடுக்குறது. சரி, எப்படியோ அவங்க 2 பேருக்குள்ள அப்ப மனம் ஒத்து போல அவங்க 2 பேருமா சேர்ந்து முடிவு பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க தானே? ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இப்ப அத பத்தி பேசுறீங்க? டைவர்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் வேற யாரா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு குழந்தை இருக்குது இல்லீங்களா? அது உங்க பொண்ணு தானே முடிவு பண்ணிருக்கணும். உங்க பொண்ணு தான் முடிவு பண்ணி டைவர்ஸ் கொடுத்தாச்சுல. அப்புறம் என்ன நீங்க எதுக்கு அதுக்காக? அவளுக்கு தெரியாது. நீங்க ஏங்க இப்படி வந்து ஒரே உங்களால உங்க பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சுங்க. உங்க பொண்ணு வந்து உங்களோட வாழற வரைக்கும் அதுக்கு நல்ல வாழ்க்கையே கிடைக்காது. நீங்க தான் அந்த உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொல்றேன். ஏன்னா இந்த பேசின ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்க்குறேன் இது புரட்டி பேசுகிறீங்க. அப்புறம் அடுத்தது வந்து உங்கள் பொண்ணுக்கு பிடிக்காம அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதோ போராடி அது ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கல்யாணத்தை வந்து திருமணத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ண பார்த்துருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு அதுவே முடிவெடுத்து டைவர்ஸ் பண்ணிருக்கு. இப்போ அதையாவது நிம்மதி அவன் அனுப்பிச்சிருந்தா நான் வாங்கினேன் டைவர்ஸ் நோட்டீஸ். டைவர்ஸ் ஆன பிறகுதான் எங்களுக்கு தெரியும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, வேற கல்யாணம் பண்ணி. அதுதாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுல, அதுதான் சொல்றேன் நான். டைவர்ஸ் ஆயிடுச்சு உங்க பொண்ணுக்கு, அது நிம்மதியா இருக்கும். அந்த பொண்ணு உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு டைவர்ஸ் வேணும்ன்றதுனால தான் அது ஆயிருக்கு. உங்க பொண்ணு ஒத்துக்கலன்னா ஆயிருக்காது. ஸோ அந்த பொண்ணு நிம்மதியாக இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் சும்மா அதான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது கூட நல்லது. உங்களுக்கு ஒரே பொண்ணா? அதான் நீங்க அந்த பொண்ணு பையனோட போய் ஏன் நீங்க இருக்க மாட்டீங்க? அந்த பொண்ணு கூடயே இருக்கீங்க. பையன் வந்து கல்யாணம் ஆகல. அவதான் எங்க கூட வந்திருக்கிறா, நாங்க அவங்க கூட போல. இப்போ அவங்க வாழாத வந்த பிறகு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறா. அதுக்கு முன்னாடி தனியா கொடுத்தன வச்சிருந்தோம் நாங்க வேற இடத்துல. உங்க பையனுக்கு என்ன வயசாச்சு? உங்க பையனுக்கு என்ன வயசாச்சு? 25. என்ன வேணுமா? குழந்தைக்கு அவன் இருக்கும் கல்யாணம் ஆகும்போது ஒரு வீடு இருந்துச்சு, அது 5 கோடிக்கு வித்துட்டான் பவளவாக்கத்துல. இப்போ வேற இடத்துல 2 கோடியில வாங்கியிருக்கான் வீடு. அதுவும் அவன் பேர்ல வாங்கல. நீ என்கிட்ட எப்ப இருந்தாலும் பிச்சை கேட்கணும், நீ என் காலில தான் வந்து விழணும் அப்படின்னு சேலஞ்சு பண்ணிட்டு அவங்க அம்மா பேர்ல தான் நான் வாங்குவேன், என் பேர்ல இருந்தா நீ வந்துருவ பாகத்துக்கு அப்படி சொல்லிட்டு வேற இடத்துல வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டான். இப்போ அந்த குழந்தைங்க வழின்னா உங்க பொண்ணு தான் முடிவு எடுக்கணும். இப்போ 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற பையன்கிட்ட வந்து ஒரு பைசாவும் இல்லை, ஒன்றும் சம்பாதிக்கலன்னு சொல்லி ஒரேடா சண்டை கிட்ட போட்டு ஏன் பகைச்சிக்கிட்டு ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போனீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உங்க பொண்ணு சம்பாதிச்சு தான் இருந்ததுன்னா சரி ஓகே, அவனுக்கு ஏதோ வேலைக்கு போக மனசு இல்லை, கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிச்சி உங்க பொண்ணு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தது, அதுதான் சம்பாதிச்சுட்டு அதுதான் குடும்பத்தை நடத்திட்டு அப்படிதான் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த பையனுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்ல என்ன சிக்கல்ன்றது தெரியல. இந்த மாசம் பெங்களூர்ல வேலை செஞ்சு சம்பளம் வாங்குவான், அடுத்த மாசம் கோச்சிங் சென்னைக்கு போயிட்டான்னா அங்க வேலை செஞ்சு அங்க 15 நாள் சம்பளத்தை வாங்குவான். இது போல அவன் படிச்ச படிப்புக்கு எங்க வேணாலும் வேலையா, அதனால எந்த நேரம் போவான் எந்த நேரம் நின்றுடுவான். அதெல்லாம் உண்மைதாங்க, அது உண்மையா கூட இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நீங்க எல்லாரையும் சந்தேகப்படுவீங்களா? நீங்க வந்து அப்ப ஒண்ணுமே இல்லாமையா வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. நீங்க ஒரேடியா வந்து உங்க பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லி போட்டு கொடுத்து உங்க பொண்ணும் வந்து குழம்பி போய் ஒரு வழியா வாழ்க்கையை விட்டுடுச்சு. இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணியாச்சுன்ற போது அது செட்டில்மெண்ட் கூட பண்ணி வாங்கியிருக்கலாம். இப்போ இவ்வளோ சொத்து இருக்குன்ற போது அந்த குழந்தைக்கு வந்து செட்டில்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுவுமே உணர்ச்சி வேகத்தில் பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் தெரியல. நினைச்சு பார்க்கல, ஏன்னா அண்ணன் பையன் தானே எப்போ பார்த்தாலும் சும்மாவே. ஸோ இப்போ நீங்கள் லாயர், இப்போ உங்கள் பேரனுக்கு பொருளாதார ரீதியாக என்ன கிடைக்கும் அப்படின்னா அது நீங்கள் லாயர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, அது எனக்கு வந்து உளவியல் சார்ந்த விஷயம் கிடையாது. ஓகே, விவாகரத்து வாங்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் தீர்மானம் பண்ணிடுவாங்க. எவ்வளோ ஜீவனாம்சம் கொடுக்கணும், எவ்வளோ வந்து கஸ்டடியில் வச்சுக்கணும், எவ்வளோ செலவழிக்கணும், அதெல்லாம் வந்து தீர்மானம் பண்ணிட்டு தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க. மனைவியும் ஒத்துக்கிட்டா தான் அது ஆகுமே தவிர இல்லாட்டினா ஆகாது. ஸோ அப்போ உங்கள் பொண்ணுக்கு தான் தெரியும் என்ன கண்டிஷன்ஸ்க்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது. ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் உங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, அதுதான். அவங்க ஏமாந்தே போனாங்கன்னா கூட அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இனிமேல் நீங்கள் இதை போட்டு குறையாமல் உங்கள் பொண்ணை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போயிட்டு இனிமேல் என்ன வேணுங்கிறத பாருங்கள். அதான் செய்ய முடியும். இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஸோ இதை வந்து மனசு உளைச்சலாக நீங்கள் வந்து வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா
சொந்தத்துக்குள்ளே பண்ணி கடைசியில் அவசரமாக பண்ணி அவசரமாக டைவர்ஸ் ஆகி எப்படி அவ்வளோ சிக்கல் ஆச்சுன்றது வந்து எனக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு கான்வர்சேஷன் மூலமாக என்னால் புரிஞ்சுக்க முடியல.